தேர்தல் தோல்வி குறித்து மூன்றாவது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் ஆலோசனை. அரக்கோணம், தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. சட்டமன்ற தேர்தலில் சீமானுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அதிமுகவிற்கு வெற்றி எளிதாகும். நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பேச்சு. நீட் விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் தொடர்பாக சீராய்வு நடத்தவும் விசிக சார்பில் முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் சதித்திட்டம் உள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங், ஆருத்ரா, பாஜக என முக்கோண தொடர்பு இருப்பதாகவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கருணாநிதி குறித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். சீமான் நாவடக்கத்துடன் பேச வேண்டுமென சாடல். அரசு மருத்துவர்களின் மேற்படிப்புக்கான சேவை இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் முடிவை திமுக அரசு கைவிட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீண்டும் ஒத்திவைப்பு. வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை. சம்பவ இடத்தில் இருந்து வீடியோ கால் மூலம் விசாரிக்க போலீசார் திட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 போலீசார் விசாரணை. ஆற்காடு சுரேஷின் உறவினர்களான சதீஷ், நரேஷ், சீனிவாசன் ஆகியோரை செம்பியம் காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள 11 பேரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை. கைதானவர்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்கிறது காவல்துறை. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் தீட்டியது வழக்கறிஞர் அருள் என விசாரணையில் தகவல். கொலைக்கான ஆயுதங்களை வாங்கிக் கொடுத்ததும் விசாரணையில் அம்பலம். ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இடி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீது இன்று தீர்ப்பளிக்கிறார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி. மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் மூதாட்டி சடலமாக மீட்பு. மூதாட்டி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை. மதுரையில் கடந்த 4 நாட்களில் மூதாட்டிகள் அடுத்தடுத்து கொலை. நகை மற்றும் பணத்திற்காக அரங்கேறும் கொலைகளா என போலீசார் விசாரணை. கொலை கொள்ளை என்று செய்தி வராத நாளே இல்லை என்ற அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. மதுரை மூதாட்டி கொலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு அண்ணாமலை விமர்சனம்.
நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 18ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக சுமார் அரை மணி நேரம் ரயில் சேவை பாதிப்பு. 1 கிலோமீட்டர் தூரம் பயணிகள் நடந்து சென்ற அவலம். சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சரக்கு கப்பலில் ரசாயனம் அனுப்பப்பட்ட விவகாரம். கண்ணீர் புகைக்குண்டுகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். ஈரோடு மாவட்டம் பவானி காலிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து 120 நாட்களுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. 15,743 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி. பழனியில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக நாளை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடையடைப்பு போராட்டம். போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு துண்டு பிரசுரம் வழங்கிய வணிகர் சங்கத்தினர். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டத்துறையின் சார்பில் கருத்தரங்கம். வரும் 20, 21 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என திமுக சட்டத்துறை அறிவிப்பு. மேல்மருவத்தூர் அருகே கள்ளச்சாராயம் குடித்த மேலும் 2 மருத்துவமனையில் அனுமதி. மழுவங்கரணை பகுதியில் சாராயம் குடித்த 3 பேர் நேற்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 அனுமதி. புதுக்கோட்டையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி துரைசாமியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. புதுக்கோட்டை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா தலைமையில் விசாரணை தொடக்கம். தேனியில் சாதிய பெயர்களில் இயங்கும் பள்ளிகளின் பெயர்களை மாற்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் எதிர்ப்பு. பாலார்பட்டியில் உள்ள அரசு கள்ளர் பள்ளி மாணவர்களை வெளியேற்றி வகுப்புகளை புறக்கணிக்க வற்புறுத்தியதால் பரபரப்பு.